ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உப்புமா ரெசிபி போடுங்க உங்கள் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி சம்பா ரவை போட்டு நம்ம இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ வந்து சம்பா ரவையை கொஞ்சோண்டு நெய் ஊற்றி லைட்டாக ஹீட் வர அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு அழகு எடுத்திருக்கேன். சும்மா லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. சம்பா ரவை நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நம்ம கை போக்குற அளவுக்கு ஹீட் இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் இப்போ நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு கீரி போட்டிருக்கேன். எட்ட நின்று போடுங்க பச்சை மிளகாய் போடும்போது. ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியனை. இஞ்சி இருந்தால் கூட இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை. சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி வேணால் போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணுது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு நம்ம பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணால் கிச்சடி மாதிரி செம்மையாக இருக்கும். பச்சை பட்டாணியெல்லாம் போடலாம். நான் இப்போ வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு தான் சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கிச்சடி ஸ்டைலில் வரும். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அழாக்குக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு அழாக்குக்கு இதே மாதிரி 3 அளவு ஊற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றுறேன். 3 அழாக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விட்டால் நம்ம அது கொதிக்கும். நல்லா தலை கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம சம்பா ரவையை போட்டு கிளறலாம். தண்ணி பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அந்த சம்பா ரவையை போடணும். இல்லைன்னா தெறிக்கும், நம்ம மேலேயே தெறிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அப்படியே பாருங்கள், கொப்பளிக்குது பாருங்கள். அப்படியே நம்ம மூஞ்சி மேலேயே அடிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிடுங்க. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கட்டியாக உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல்லாக லிக்விட் இல்லாமல் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour கழித்து தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா இந்த ஹீட்டில் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஹீட்டில் அது இறுகிடும். அதனால தான் லிக்விடாக எடுங்கன்னு சொல்கிறது. இது அப்படியே இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு நெய், வாசனையாக இருக்கும், நெய்யை போட்டு அப்படியே கிளறலாம்.
உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஆனால் கொஞ்சம் வந்து காஸ்ட்லி. அரை கிலோ பாக்கெட்டே வந்து 90 ருபீஸாக நான் சம்திங் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சம்பா ரவை கோதுமை ரெடி. ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டிஃபன், மார்னிங் டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.